தர்கான்றவங்க வலியுல்லா. வலியுல்லானா இறைவனை நாடி இறைவனுக்காக எல்லாருக்கும் நல்லது பண்ணி, நல்லது செஞ்சு, எல்லாமே வாழ்க்கையில் நல்லது விஷயம் பண்ணி, நல்லதா ஆகி, அதுக்கு பரிதானவங்க. பரிதானா சரிதானவங்க. சரிதானா இறந்து மறைஞ்சவங்க. இறந்தவங்க. அதுதான் வந்து தர்கால இருக்கிற இடம். ஸோ இறந்து மறைஞ்சிருப்பாங்க. அவங்கள அங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த வந்து சில பேர் வழிபடுவாங்க. அந்த வழிபடுறதுல பார்த்தீங்கன்னா, சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு அவர்ட்ட கேட்டு டைரெக்ட்டா அவர்ட்ட கேட்டு அல்லாஹ் கிட்ட உதவுங்கன்னு தான் சொல்லி தான் நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம், சலாம் சொல்லுவோம், யாசின் ஓதுவோம், குரான் ஓதுவோம், அவருக்காக துவா செய்வோம். இது நம்ம ஓதுறது. இப்போ படிக்க தெரியாதவங்க, ஓத தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அல்லாஹ் இது வாங்கி கொடுங்க, அது எனக்கு இது செய்யுங்க, அது செய்யுங்கன்னு அவங்ககிட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க. எனக்கு அல்லாஹ் கிட்ட இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க. சில பேர் டேரெக்ட்டா தொழுகையில வைப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஜியாரத் பண்ணி கேட்பாங்க. ஸோ அது ஒருத்தவங்க நம்பிக்கை பொறுத்துமா, அதை நம்ம பேச விரும்பல. இந்த இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய தர்கா வந்து பார்த்தீங்கன்னா, கோவளத்தில் இருக்க தமீம் ஷா பாபா தர்காவை தான் சொல்ல போகிறோம். கோவளத்தில் இருக்குது. அவர் பேர் வந்து தமீம். ஃபுல் நேம் நிறைய பேருக்கு தெரியாது. தமீம் தம்சாரி பாபான்னா தெரியும். கோவளத்தில் இருக்குது. அங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபாலோவர்ஸும் சரி, வந்து கால் பண்ணி கேட்டவங்களும் சரி, இல்லை என்கிட்ட வந்தவங்களும் இந்த செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோயில், கூடாஞ்சேரி, தாம்பரம், பல்லாவரம், கிண்டி இங்கே இருக்கவங்களாம் கேட்குறது வந்து, நான் தர்காவுக்கு போகணும். இந்த நியர்பை நல்லா பவர்ஃபுல்லான தர்கா இது இருக்குது. நான் எங்கே போய் தங்கினா நல்லாயிருக்கும். எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது. என்னால் உங்களை வந்து பார்க்க முடியல. உங்ககிட்ட வந்து அணுக முடியல. நீங்களும் பிஸியாக இருக்கீங்க. இல்லை என்னாலே வந்து உங்களை பார்க்க முடியல. உடல்நிலை சரியில்லை. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. நான் இந்த அமாவாசை இரவு தங்கணும். அந்த மாதிரி இரவு தங்குறதுல இந்த தர்காவுக்கு போனால் எந்த தர்கா போனால் சிறந்தா இருக்கும்னா, அப்படி கேட்குறவங்களுக்கு இந்த விஷயம் தான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த இந்த கடந்த காலம் ஒரு 2 மாசமாவே அந்த சைட்ல எனக்கு கால்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படி உங்களுக்கு தங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற கோவளத்துல இருக்கிற தமீம் பாபா ஷேக் பாபா தர்கால போய் இந்த இரவு அமாவாசை தங்கணும். ஆனா, போய் சாப்பிட்டுட்டு டைட்டா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக போறது கிடையாது. போயிட்டு ஜியாரத் பண்ணணும். ஜியாரத்னா வேண்டணும். உங்களுடைய கோரிக்கைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 12லேருந்து 1, 2க்குள்ள தான் உங்களோட கோரிக்கைய நீங்க வைக்கணும். ஸோ தர்காவுக்கு போய் செய்யக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமுக்கு போயிட்டு இடம் புடிச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்காக நம்ம போல. நம்மளோட குறைகள சொல்றதுக்காகவும், நம்மளோட பிரச்சனைகள சொல்றதுக்காகவும், நம்மளோட உள்ள இருக்கிற வலிகள சொல்றதுக்காகவும், நம்ம அந்த என்ன சொல்றது? வலிய வந்து காட்ட முடியாது. ஆனா உணர முடியும். அந்த மாரி ஒருத்தவங்க வயிறு வலியிலும், உடல்நிலையிலும், ஆத்மாவாலயும், ஏவலாலயும், செய்வினையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாரி மக்கள் போயிட்டு, அந்த இடத்துல போயிட்டு உட்காரணும், வழிபடணும். அந்த அங்க ஓத ஆரம்பிப்பாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. அதில நிக்கணும். அதில கலந்துக்கணும். சாப்பிட்டு தூங்குறதுக்காக போல. ஸோ கம்பல்சரி உங்களால உடல்நிலையாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, படுத்து படுக்கையா இருக்கவங்க. ஸோ நைட்டு போய் நம்ம தங்குறது மெயினான வந்து நம்மளோட குறைகளையும், நம்மளோட வலிகளையும் சொல்றதுக்காக மட்டும் தான் போறோம்.